வணக்கம். திருஅருட்பா தெய்வமணி மாலை வள்ளலார் சுவாமிகள் எழுதியது. ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றாராம். பயிர்கள் வாடி நின்றாலே அவர் வாடுகிறாராம். அப்போ மனிதர்களுக்கெல்லாம் எப்படி? ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன இதெல்லாம் கொடுப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சென்னை கந்தக்கோட்டத்து கடவுளை, கந்தசாமி கடவுளை வேண்டுகிறார். கந்தப்பெருமான் அங்கே குடிகொண்டு இருக்கார். என்னென்ன வேண்டுகிறார் பார்க்கலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். யார் யார்கிட்ட உறவு வச்சுக்கணும், நம்ம அதை வழிவகுக்கிறார். இவங்கள்ட்ட நீங்கள் உறவு வச்சுக்கணும், இது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும், செழுமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு ஒரு அட்வைஸ். யார்கிட்ட உறவு வச்சுக்கணும்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். நாம் ஏன் கடவுளை வணங்குறோம்? கடவுளை என்ன பண்ணுறோம்? வேறு வேறு தேவைகளுக்காக நினைக்கிறோம். என்னென்ன தேவைகள்? சமயத்துக்கு தகுந்தாற்போல் மாறும் நமக்கு வேண்டியவர்கள், சமயத்துக்கு தகுந்தாற்போல் மாறும் நமக்கு வேண்டியவர்கள். உடல்நிலை வேண்டி, உடல் நலம் வேண்டி, இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, காப்பாற்று. செழுமையான வாழ்விற்கு தேவையான பொருட்கள் வேண்டி, எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பணம் வேணும், நகை வேணும், அப்படி செழுமையான வாழ்விற்கு தேவையான பொருட்கள் வேண்டி நமக்கு ஏற்படும் அல்லல்கள், துயரங்கள், துன்பங்கள் அவையெல்லாம் தீர வேண்டி, பா இந்த கஷ்டம்லாம் எனக்கு தீர்த்து கொடுத்துடப்பா, முடியலப்பா என்னால். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டி, பெண்களுக்கு நல்ல வரன் வேண்டி, இப்படி வேண்டி 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 பல பல காரணங்களுக்காக இறைவனை நினைக்கிறோம். இதுக்கு தான் இறைவனை நினைக்கிறோம். இது பக்தியா? இதெல்லாம் வேண்டதெல்லாம் பக்தியா? இது வேண்டுதல்கள். அதை கொடு, இதை கொடு அப்படிங்கிறதெல்லாம் வேண்டுதல்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு யாருடன் உறவு வேண்டும்னா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற, ஒரே சிந்தனையுடன் அவனது மலரடி நினைக்கின்ற, அவனுடைய திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். முருகனது அடியார்களின் உறவு வேண்டும். திருவடி நினைக்கின்றவர்கள் அடியார்கள், அவர்களின் உறவு எமக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். யார்கிட்ட உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட உறவு வச்சுக்கக்கூடாது? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். வாயொன்று சொல்லும், மனம் ஒன்று நினைக்கும். உள்ளும் புறமும் வேறா நினைத்து நிற்கும் வஞ்சகர்கள் அவர்களாகவே வந்து நம்முடன் கலந்து விடுவார்கள். நாம் போய் அவங்கள்ட்ட சேரவே வேண்டாம், அவங்கள வந்து நம்மளை பிடிச்சிக்குவாங்களாம். நாம் அறியாமலே தாமே நடப்பது, தாமே நடக்கும் ஒரு நிகழ்வை யார் தடுப்பது? நம்ம என்ன நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், இவன் வந்து நம்மக்கிட்ட சேருவான்னு. ஆனால் தானே நடக்குது. இதை யார் தடுப்பாங்க? கடவுள் தவிர வேறு யாரால முடியாது. அதனால் கடவுள்கிட்ட புலம்புறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அவங்களோட தயவு செய்து என்ன சேர்த்துறாதப்பா, எனக்கு வேண்டாம். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். உன்னுடைய புகழ், உன்னுடைய பெருமைகளை பற்றி நான் பேச வேண்டும். யார் யாரை பற்றிலாம் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம், வேண்டாம். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். உன்னுடைய புகழை நாங்கள் ஓயாது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அருளை கொடு. பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இப்போ வந்து உன்னோட புகழை வாயார நல்லா பேசணும். பேசுகிற அந்த வாயால் பொய் பேசலாமா?
அது எவ்வளோ பாவம். முருகனின் பெருமையை பற்றி பேசும் இந்த வாயை பொய் பேசுவது முறைமை அல்ல. அதான் சொல்கிறார். உன்னுடைய பெருமைகளை பேசும் இந்த வாயால் நாம் பொய் பேசக்கூடாது, பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும். சான்றோர் வகுத்த நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நல்ல வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இருக்கிற வரிகளிலே இது மிகுந்த சிறப்பான வரி. மதமான பேய். 1000 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில், தென்னிந்தியாவில் பௌத்த மதம், சமண மதம் கோடி கட்டி பறந்து கொண்டிருந்ததாம். சைவ மதம்லாம் தழைக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைவ நாயன்மார்கள்லாம் இந்த சைவ நெறியை கொண்டு வரத்துக்கு அவ்வளவு அரும்பாடுபட்டார்களாம். திருநாவுக்கரசர்லாம் சமண மதத்தை சேர்ந்தவராக இருந்தாராம். பிற்பாடு அவருடைய தமக்கையார் திலகவதி அம்மையார் சிவனின் அருளால் சைவ நெறிக்கு மாறினாராம். அவரை கல்லால் கட்டி கடலில் போட்டு விட்டார்கள் சமணர்கள். இப்படி மாறிவிட்டதுனால திருநாவுக்கரசரை கல்லால் கட்டி கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய பதிகத்தில் சொல்லியிருப்பார். கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. காப்பாற்றுறது யார்? நமச்சிவாயம். ஈசன் அவரை காப்பாற்றிட்டார். அப்படி சைவ நெறி தழைத்தோங்கியது. திருஞான சம்பந்தரெல்லாம் அல்லல் படுத்திட்டாங்களாம் அந்த சமண துறவிகள். அனல்வாதம் புனல்வாதம்லாம் போட்டு ஜெயிச்சாராம். சின்ன பிள்ளை. மங்கையர்க்கரசி என்னும் பாண்டிய நாட்டு அரசியார். 63 நாயன்மார்களில் அந்த அம்மா ஒருத்தர். சோழ நாட்டு இளவரசி பாண்டிய மன்னனை திருமணம் செய்தார். பாண்டிய மன்னர்களை சமணத்துறவிகள் பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தாராம். மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை வரவழைத்து மதுரையில் சைவம் தழைத்தோங்க செய்தாராம். பாண்டிய மன்னன் குண் பாண்டியன் என்று அழைக்கப்படும் அந்த பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் பிடித்து விட்டதாம். திருஞான சம்பந்தர் தான் திருநீற்றுப்பதிகம் பாடி மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் என்று நீர் பூசி அவனுடைய வெப்பு நோயை தீர்த்து வைத்தாராம். கூன் வளைந்த பாண்டியன் நிமிர்ந்து நின்றானாம். நின்ற சீர் நெடுமாறன் என்று பேர் கொடுத்தாராம் திருஞான சம்பந்தர். இந்த மாதிரி சைவ நெறி வளரத்துக்கு இவங்களாம் நிறைய பாடுபட்டிருக்காங்க. மதமான போய் பிடியாதிருக்க வேண்டும் சொன்னதுக்கு காரணம் இவ்வளோ அல்லல்களுக்கு இடையில் சைவ நெறி தழைத்தோங்குவதற்கு இவங்கெல்லாம் காரணம். அதை தான் சொல்கிறார். மதமான போய் பிடியாதிருக்க வேண்டும். இறைவனின் பெயரில் ஏற்படும் சச்சரவுகள் மதம் சார்ந்து போராகவும் மாறி உயிர் பலி ஏற்படுவதை கண்டு வருந்தி ராமலிங்க அடிகளார் மதமான போய் பிடியாதிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். பெண்ணாசை கூடாதுங்கிறாங்க. மண், பெண், பொன் இந்த மூணுத்திலையும் இருக்கக்கூடாது. அதில் இந்த பெண்ணாசை ரொம்பவும் கொடியது. பெண்ணாசையே கூடாதப்பா என்கிறார். உன்னை மறவாதிருக்க வேண்டும். பெண்ணாசை கூடாது என்று சொன்னவர் உன்னை மறவாதிருக்க வேண்டும். மறக்க வேண்டியதை மறந்து நினைக்க வேண்டியதை மறவாது நினைக்க வேண்டும். இதுதான் அதுக்கு பதில். மறக்க வேண்டியது பெண்ணாசையை, நினைக்க வேண்டியது உன்னை. மறக்க வேண்டியதை மறந்து நினைக்க வேண்டியதை மறவாது நினைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். மதி வேண்டும். நல்ல அறிவை கொடு. இறைவனை தியானிக்கும் பொழுது நல்ல புத்தி கொடுப்பா. குழந்தைங்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி கும்பிடும்போது நல்ல புத்தி கொடுப்பான்னு சொல்லு அப்படி சொல்லுவோம்ல. இறைவனை தியானிக்கும் பொழுது நல்ல அறிவு, மதி வேண்டும்.
தவறான வழியில் செல்லாமல் நின் கருணை நிதி வேண்டும். மதி அதுக்கு தானே கொடுக்க சொல்கிறோம். தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு தான் மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இவ்வளோத்தையும் கேட்டுட்டோம். அப்புறம் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வர தலமோங்கு கந்த வேளை. அறம் நிறைந்த இடம் சென்னை. கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டத்தில் கந்தசுவாமி பெருமாள் முருகன் கந்தசுவாமி என்னும் பெயரால் திகழ்கிறார். தர்மமிகும் சென்னையாம், அறம் வளர்ந்த இடம். தர்மமிகு சென்னையில் உரையும் கந்தவேளை ஷண்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணி தன்முக, அதாவது தூய்மையான மணிகளில் சிறந்த மணியான செய்வமணியே அப்படின்னு கூப்பிட்றார். செய்வமணிங்கிறது இந்த முருகப்பெருமான். தூய்மையான மணிகளில் சிறந்த மணியான செய்வமணியே ஷண்முக தெய்வமணியே. ஷண்முகம் என்றால் ஆறுமுகம், ஷண் என்றால் ஆறு, ஆறுமுக தெய்வமணியே உன்னை மனமாற வணங்குகிறோம், இவை யாவையும் தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் வள்ளலார்.